ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது 1 part கிரேவி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு ஒரு 1/4 கிலோ சன்னாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா நிறக்க அளந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன், அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆம்ச்சூர் பதிலாக நீங்கள் சன்னா மசாலா பவுடர் கூட விற்கும், அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளியை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் குறன்னு அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த கிரேவி, அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சன்னா ஊற வச்ச சன்னாவை சேர்த்துற வேண்டியது தான். நான் இந்த கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த கிரேவி கூட. நம்ம முன்னாடியே சுண்டல் வேக கூட வைக்க தேவையில்லை, நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தான் சுண்டலையும் வேக வைக்க போகிறோம், அதனால் ஒரு 8 விசில் விட போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வாசனைக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் காம்பை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் அடங்குனதும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி நிறையா நல்லா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி